திரு ராம், இந்த இழப்பை எப்படி அதிமுக சரி செய்ய போகுது? திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதா இவங்க இருந்த காலகட்டத்தில் இருந்த பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுக பக்கம் நகர்ந்துருச்சு அப்படின்னா, இப்ப விஜய் வரவுக்கு பிறகு இன்னும் பெரும்பகுதி தாவேகா பக்கம் தான் நகரப்போதாது. இந்த பெண்கள் வாக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்கிறது திமுக தான். ஏன்னா ஒரு காலத்தில் திமுகவுக்கு பெரிய அளவுக்கு பெண்கள் வாக்கு வங்கி இருந்தது கிடையாது. முழுக்க முழுக்க அதிமுக வசந்தது. அது இவங்க கடந்த எஸ்பெஷலி இந்த 5 ஆண்டுகளில் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் நிச்சயமாக பெண்களை நோக்கி நிறைய அந்த திட்டங்கள்னால பெண்கள் வந்து கவரப்பட்டு அவங்க பெரிய கன்சிடர். இப்போ இன்னைக்கு வந்து திமுக அதிமுக இரண்டுமே சமபலத்தில் இருக்காங்க. 2 பேரும். அதில் ஒரு விஷயம் நீங்க சேர்த்து டீகோட் பண்ணுங்க. திமுகவுக்கு பெண்கள் வாக்கு இல்லை, ஆனால் எம்ஜிஆருக்கு பெண்கள் வாக்குகள் இருந்துச்சுன்னு சொல்றோம்ல. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து வந்த பிறகு அந்த வாக்குகளும் இங்க நகர்ந்ததா தானே புரிஞ்சுக்கணும். இல்ல திமுகவுக்கு வாக்கு வங்கிங்கிறதே பெண்கள் தரப்புலேருந்து இல்லவே இல்லாம எம்ஜிஆர் வந்த பிறகு புதிய வாக்கு வங்கியாக அது அதிமுகவுக்கு உருவாச்சு. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்திற்கே மாறி இருந்தது. அந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கான கணக்கு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவங்களுக்கு பெண்கள் வாக்கு குறைவாக இருந்தது. கலைஞர் எம்ஜிஆர் காலத்திலேயே பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக எம்ஜிஆரிடம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெயலலிதா வந்த பிறகு அது பெரிய ஷிஃப்ட் ஆக்சுவலா அதிகரிச்சது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே முக்கியமா சுய மகளிர் உதவி குழுக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு ஆக்சுவலா. அது கட்சியோட ரூட் காசா. ஸோ அதுல இருந்து இப்ப இன்னைக்கு வரும்போது, அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் உள்ள கணிசமான பகுதி இங்கே கொண்டு வந்தது காரணமே இந்த மகளிர் உரிமை தொகையிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம விடியல் பயணம் எல்லாம் இருக்கு. ஸோ இன்றைய அளவில் வந்து மகளிருடைய வாக்குகள் வந்து திமுக அதிமுக போகுமா நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஒரு ஃபேக்டர் ஒன்று வருது. ஆனால் விஜய்க்கு வந்து என்னன்னா, இப்போ புதிய தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 லட்சத்துல 25 லட்சம் வாக்காளர்கள். அதுல நிச்சயமாக நான் அதிகபட்ச வெயிட்டாவே சொல்றேன், 50% வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள், 10 லட்சம் பெண் வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டு போடுறது. ஸோ ஆனா நீங்க பாருங்க, 20 25 வயசுக்கு உள்ளாரவங்க ஓட்டு போற வயசுக்கு உள்ளாரவங்க சொல்றீங்களே. ஆமா, இப்பதான் முதல் முறையாக பெண் வாக்காளர்கள் இந்த முறை முதல் முறையாக முதல்ல வச்சுக்கலாம். அப்படி வச்சா கூட அப்படியே நீங்க அதுல ஒரு 50% போனா கூட அதிகபட்சமாக ஒரு 10 லட்சம் 15 லட்சமே வச்சுக்கீங்களா, அவ்வளவுதான் விஜய் எடுக்க முடியும். ஆனா நீங்க வந்து 2.5 கோடி வாக்காளர்கள் பெண் வாக்காளர் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மேஜர் போர்ஷன் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க வந்து அக்ராஸ் உங்களுக்கு வயது வித்தியாசமா அப் டு 60 வயது 70 வயது உள்ள பெண் வாக்காளர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எல்லாமே விஜய்க்கு போடுவாங்க நம்ம சொல்ல முடியாது. போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்கு. ஆனா அந்த வாக்காளர்கள் ஏஜ் குரூப்ல அதிகமானவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் விஜய்க்கு போடுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க வந்து இந்த கேள்வினா, நான் திமுக திட்டங்களால பயன்பெற்றேன், அதனால இந்த முறையும் நான் திமுகவுக்கு தான் வாக்களிக்க போறேன். நான் எம்ஜிஆர் அபிமானி, நான் ஜெயலலிதா அபிமானி, அதனால நான் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போறேன் அப்படின்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, இதெல்லாமே ஓகே குட், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபேக்டர் எல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி எந்த அளவுக்கு லாயலா இருப்பாங்க, நான் அதுவும் அவங்களுடைய நம்பகத்தன்மை எனக்கு கேள்வி ஆக்கல. யாரோட நம்பகத்தன்மை? பெண்களுடைய வாக்கு என்னன்னா, நீங்க பொதுவாக மேனேஜ்மெண்ட்ல ஒரு கேரட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க கேரட்டை கொடுத்துக்க கூடாது, கேரட் வரப்போகுதுங்கிற மாதிரி காமிச்சிருக்கும். ரொம்ப அரசியல் ரீதியாக சொல்லும் போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்னா ஒன்றும் அதனால எதிர்பார்ப்பு இருக்காது. ராமர் கோயில் கட்ட போறோங்கும் போது ஒரு கணிசமான ஒரு ஆதரவு தளம் இருக்கும். கட்ட போறாங்க ஒரு பெரிய கனவு இருக்கும். கட்டி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒன்று பெரிய இது இருக்காது. அது போன்றதான் இங்கே வந்து நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து எந்த அரசு வந்தாலும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை, கூடுதலாக தான் கொடுக்கும். இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டெல்லியில 2500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை எந்த கட்சியுமே நிறுத்த போவதில்லை, மாறாக அதிகரிக்க தான் செய்வாங்க. 1000 2000 வாய்ப்பு இருக்கு. ஆனா இருப்பது நிச்சயமா பறிபோறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுல ஒரு கேள்வி மட்டும் நான் சாமிநாதன் போயிட்டு வந்துடுவா. சாமிநாதன், திமுகனால பயன்பெறாத மகளிர் உரிமை தொகை பெறாத குறிப்பிட்ட பெண்கள் சதவீதம் நீங்க சொன்னீங்க இல்லையா, 90 லட்சம் வரைக்கும் ஒரு கணக்கு சொன்னீங்கல்ல. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அதுக்குள்ள நம்மளையும் கொண்டு வந்துருவாங்க, திரும்ப கொடுப்பாங்க, தொகையை கூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமா? இல்ல அதிமுகவோ விஜயோ வந்தாதான் விடுபட்டு போனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமா? இல்ல, இதுவரை பயனாளியா இல்லாதவங்களை நம்ம இன்னொரு வகையில வகைப்படுத்த வேண்டியிருக்கு சார். ஒருவேளை அவங்க அரசினுடைய வேற ஏதாவது திட்டங்கள் இது அவங்க விடியல் பயணத்துல நல்லா பயன்பெற்று இருந்தாங்கன்னா திமுகவுக்கே போட வாய்ப்பு இருக்கு. டெய்லி வேலைக்கு போற பெண்களா இருந்தா அந்த மாதிரி இருந்தா, அப்படி எந்த திட்டத்திலையும் பலன் பெறாதப்ப அவங்க விஜயோ அல்லது அதிமுகவையோ தான் சாய்ஸா எடுப்பாங்களே ஒழிய, நீங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-24 மாதங்களுக்கு பின்பு இப்ப உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல பலனாளிகள் வந்தாங்கல்ல சார், அவங்களே நமக்கு ஒரு 20 மாதம் மிஸ் ஆயிருச்சு, நமக்கு தரல, இவ்வளவு லேட்டா தானே தந்தாங்க, அதுவே நீங்க தேர்தல் நெருக்கத்துல கிடைச்ச
கிடைச்சாலும் கூட அதுவே 100% பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம் அவங்க கிட்ட. அப்படிதான் சொல்றேன், எந்த திட்டத்திலும் பயன்பெறாத அப்படின்னு நீங்க வகைப்படுத்த முடியுமா? மகளிர் உரிமை தொகையால் பயன்பெறாதன்னு சொல்ல முடியும். அவங்க விடியல் பயணத்துல பயன்பெறதுல எந்த சிக்கலும் இல்ல இல்லையா? புதுமை பெண்ல பயன்பெறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்க போறது இல்லையா? இல்ல, அதாவது அவங்க புதுமை பெண்ணா அவங்க அதே ஒரு தாயோட ஒரு புதுமை பெண்ணா அவங்க மகளுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திமுக மேல ஒரு மென் போக்கு வந்திருக்கும். அவங்க வந்து அது மகளிர் உரிமை தொகை வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்காது, குற்றமா தெரிந்திருக்காது. அவங்க திமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. மாதிரியான பலன்கள் இல்லாதப்ப இப்ப ராம்கி நீங்க பதில் திட்டம் அறியும் போது நானே விமர்சனம் வைக்கிறேன். ஏன்னா எந்த குவாலிஃபிகேஷன் இந்த ஃபில்டரிங்கிறது எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு நிறைய விவாதங்கள், நிறைய சர்ச்சைகள் இருந்தது. 300 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினா அவங்களுக்கு கிடையாது, கார் வைத்திருந்தால் கிடையாது, வீடு இருந்தால், இதெல்லாம் நிறைய இருந்து அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஒரு 12 லட்சம் பேருக்கு நீக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் 1 கோடி பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னா கூட எப்படி கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. திமுக எல்லாம் வேறு எந்த கட்சி வந்தாலும் அதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் சார்ட் அவுட், இதில் ஒன்றும் சிக்கலே இருக்காது. நான் எது சிக்கல்னு பார்க்குறேன்னா, இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கோர் இஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இப்போ சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் நடமாட்டம், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு பேசு பொருளாகும்னு பார்க்குறேன். இதைத்தான் நீங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள், எடப்பாடி அவர்களாகட்டும், அன்புமணி ஆகட்டும், எல்லாருமே தொடர்ந்து செய்துட்டு இருக்க விஷயம் தான். பெண்கள் பாதுகாப்புங்கிறதுல மக்கள் இடைப்படுவாங்க. செக்யூரிட்டி, பெண்களுக்கான செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசு பொருளாகும். இதுல என்ன மாதிரியான இதுதான் வந்து பேசு பொருள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா, பீகார்ல கூட இதுதான் முக்கியமா இருந்துச்சு. அங்க வந்து அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது பெரிய, நீங்க வந்து 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுடைய ஆதரவே இல்லாம ஆட்சிக்கு வந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு அவங்க பெண்களுடைய ஆதரவுல தான் பெரிய அளவுக்கு வந்திருக்காரு. அவர் 8% வாக்கு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமா அங்க இருக்கிற மதுவிலக்கு, லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரதமர் பேசும்போது கூட இந்த மாதிரி நாட்டு துப்பாக்கி கல்ச்சார் எல்லாம் கொண்டு வர மாட்டோம். இதெல்லாம் பெண்கள் மத்தியில யாரும் உறக்க பேசுறா இல்ல, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி உறக்க பேசுறாரா, திரு விஜய் உறக்க பேசுறாரா அந்த வாக்குகளை ஈர்க்கிறதுக்கு, வாங்குறதுக்கு? அதாவது எடப்பாடியார் குரல்ல வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதாவது நீங்க வந்து உறக்க பேசுறது மட்டும் இல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், நாங்க வந்தா என்ன பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கிடைக்கும். நாங்க வந்தா இதோட செய்வோம் அப்படிங்கிற பெட்டர் இருக்கு. பட் விஜய் வந்து ஒரு இஷ்யூ தான் கிரியேட் பண்றாரு. நீங்க சமீபத்தில் ஏதோ ஒரு விடுமுறை தினம் நினைக்கிறேன், அங்க ஒரு அடையாள ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவர், மகளிர் தினம் நினைக்கிறேன். ஸோ உங்க வெறுமனே ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், பெண்களுடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டம். ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு அப்பீல் ஆகாது. மேபி அவருடைய ரசிகர்கள், இளம் வாக்காளர் மத்தியில் பெரிய ரீச் ஆகும். ஏன்னா அவங்கலாம் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு, அவங்க ரீச் ஆகும். ஆனா இது என்ன சொல்யூஷன்? அதாவது நீங்க சமீபத்தில் சென்ற ஆண்டு வந்து இந்த தமிழக அரசு வந்து மகளிர் ஒரு கொள்கை கூட பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல என்ன அப்ஜெக்ட், என்ன பண்ணும், டீடைலா இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை அளவுக்கு பிரமாதமான ஒரு வெல் டிராஃப்டட் டாக்குமெண்ட். பட் அதுல என்ன பிரச்சனைனா, என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிறது இல்ல. இதெல்லாம் பண்ணணும்னு இருக்காங்க. அது கருத்தியல் ரீதியாக எல்லாரும் ஒப்புக்கொள்வார்கள், எல்லா கட்சியும். என்ன பிரிவிலேஜ் ஏடிஎம்கேக்கு? நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்வோம்ன்றதான இனிமே பிரிவிலேஜ். ஆமா ஆமா, நாங்க அதே தானே தாவேக்காவும் சொல்ல போது, நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்வோம்னு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து, அதிமுக ஆண்ட கட்சி, தாவேக்கா இனிமே ஆள போற கட்சியாக பார்க்கப்படும், அவ்வளவுதானே. இல்ல இங்க எங்க கூடுதல் பிரிவிலேஜ் ஏடிஎம்கே? ரெண்டு விஷயம். ஒன்னு, தாவேக்கா கிட்ட இல்லாத அனுபவம் அதிமுக இருக்குது. அதிமுக கூட்டணி டபுள் என்ஜின் ஒரு கூட்டணி ஆச்சுல. மத்தியில நம்ம இங்க ஒரு பெரிய கோர் விஷயம் என்ன, போதுமான நிதி இல்லாதனால தான் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. சோ அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கும்போது எளிதாக அவங்க கூட நெகோசியேட் பண்ணி வாங்க முடியும். சோ அதனால எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி பாத்ல போகும். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ராஜஸ்தான்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆண்ட்ராய்டு செல்போனை பயன்படுத்தவே பெண்களுக்கு தடைன்னு இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்காரு. கனிமொழி பேசுறாங்க, நாங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இத்தனை சதவீதம் பெண்கள் கூட்டிட்டாங்கன்னு ஒப்பிட்டு பேசும்போது பாஜகங்கிறதே பலவீனமாக மாறிடாதா ஏடிஎம்கே? இப்ப நீங்க எடப்பாடி அதிகம் சொன்ன நாங்க 150 நாள் வேலை கொடுப்போம் அப்படிங்கலாம் சொன்னார்ல. 125 நாள் சொல்லும்போது இதெல்லாம் என்னன்னா, எங்களால் அவர் சொல்ற மறைமுக செய்தி எங்களால் நெகோசியேட் பண்ணி கொண்டு வர முடியுங்கிறனால வேற யாரால செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ அதனால கூடுதலாக இவருக்கு ஒரு கூடுதல் பிரிவிலேஜ் இருக்கதா நான் பாக்குறேன். ஓகே.